साक्षात् विष्णु स्वयं माधा पिता यस्य महेश्वर तं वन्दे सर्वभूतेषु சாஸ்தாரம் பிரணமாமியகம். சத்குருவின் சரணாரவிந்தங்களே சரணமையப்பா. இன்று சாஸ்தா அருள் பெற்ற அப்பய தீட்சரை பற்றி பேசுவோம். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் தொண்டை மண்டலத்தில் அடையபலம் என்ற ஊரில் சிவ அம்சமாக தோன்றினார் திரு அப்பய தீட்சர். அத்வைத தத்துவத்தை பரப்பியவர், ஞானமிக்கவர், அகந்தையற்றவர். அதே சமயம் தஞ்சையை நரசிம்ம பல்லவன் என்ற மன்னவன் ஆண்டு வந்தான். பிரகதீஸ்வரர் ஆலய பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு அப்பய தீட்சரையும் சில வித்வான்களையும் தன் சபைக்கு வரவழைத்து சன்மான்கள் கொடுத்து கௌரவித்தான். அப்பய தீட்சர் மற்றும் ஒரு அறிஞருடன் மன்னன் தீர்த்த யாத்திரை புறப்பட்டான். வழியில் திரையம்பகபுரம் என்னும் இடத்திலுள்ள ஓர் ஆலயத்தில் சாஸ்தா முகவாய் கட்டையில் தன் வலக்கையை ஆள்காட்டி விரலில் வைத்தபடி அமர்ந்திருக்க கண்டார். சாஸ்தாவின் இந்த அபூர்வ காட்சி அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதாக உணர்ந்தது. ஊர் மக்களிடம் அதற்கான காரணத்தை விசாரித்தார். ஊர் மக்கள், இவர் எங்கள் குலதெய்வம், பரம்பரையாக எங்கள் முன்னோர்கள் கூறி வந்த விஷயம். ஒரு மகாபுருஷர் வருவார், அவர் சாஸ்தா இவ்வாறு அமர்ந்திருப்பதற்கான காரணத்தை விளக்குவார். அக்கருத்தை கேட்டதும் சாஸ்தா மகிழ்ச்சி அடைந்து தன் விரலை முகவாயிலிருந்து எடுப்பார். யார் அந்த மகாபுருஷர், எப்பொழுது வருவார் என தெரியவில்லை என்றார். மன்னர் தன்னுடன் வந்த அறிஞர்களிடம் சாஸ்தாவின் இந்த கோலத்திற்கு காரணத்தை வினாவினார். அப்பய தீட்சருடன் வந்த அறிஞர் உடனே யோசிக்காமல் தன் அறிவை காட்டும் வண்ணம் ஒரு ஸ்லோகத்தை கூறினார். ஆனால் அந்த சாஸ்தாவின் எண்ணத்துடன் ஒத்து போகவில்லை. அந்த விரலை அப்படியே வச்சுட்டு இருந்தார். மன்னர் தீட்சரை வேண்டினார். உடனே அப்பய தீட்சர் உண்மை காரணத்தை தனக்கு விளக்கும்படி சாஸ்தாவிடம் பிரார்த்தனை பண்ணினார். சாஸ்தாவை வேண்டினார். வணங்கியவரை ஐயப்பன் கைவிட மாட்டான். உடனே அப்பய தீட்சதர் இந்த சாஸ்தாவின் ஒரு ஸ்லோகம் சொன்னார். அம்பேரி கௌரியும் அகம் ஆக்யாமி வந்து விதுர் மாதா ஏவ சர்வ கதம் து லட்சுமி இது சிந்தையாந்தம் சாஸ்திராமீடே சகலார்த்த சித்தையே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே மோகினிக்கும் சிவனுக்கும் மகனாகிய நான் கைலாயத்தில் பார்வதி தேவியை அம்மா என்று அழைத்தேன். தந்தையின் மனைவியார் அனைவரும் தாய் அல்லவா, அதனால் தாய் நின்றேன். ஆனால் வைகுண்டம் சென்றால் என் தாயாரை மகாவிற்று இருக்கும்போது அவர் மனைவியை என் திருமகளை எவ்வாறு என்னவென்று அழைப்பது என்று யோசிக்கும் சாஸ்தாவை அப்பய தீட்சர் வணங்கினார். ஆஹா என்று சிரிப்பொலி கேட்டு சாஸ்தா விக்கிரகம் முகவாயிலிருந்த வலதுகை ஆட்காட்டியவர்களை எடுத்து சகஜ நிலைக்கு வந்தது. தீட்சதரின் சத்திய வாக்குக்கும் சாஸ்தா விக்கிரகம் விரலை எடுத்த அதிசயத்தையும் கண்டு எல்லோரும் பரவசமடைந்தனர். பக்தியும் அடக்கமும் உடையவர் தன் அருளுக்கு பாத்திரமாவார் என்பதை அறிகிறபுத்தராத்மம் தீட்சதரின் மூலம் அனைவருக்கும் உணர்த்துகின்றேன். பக்தி எல்லாருக்கும் இருக்கணும். அந்த பக்தி இருக்கிறதுக்கு நம்ம சபரிமலைக்கு போகணுன்ற எல்லா சுவாமி மேலையும் ஏதாவது ஒரு திடபக்தி. இப்போது சாஸ்தா பக்தி மட்டும் போகாது, திடபக்தியும் இருக்கணும். அந்த காலத்திலாம் மலைக்கு போகும்போது அவர் என்ன, நீ உனக்கு என்ன மோட்சம் வேணுமான்னு கேட்பா. மோட்சத்துக்கு தான் மலைக்கு போகணும், பாக்கி கர்மாக்கள்லாம் விட்டுட்டு மோட்சத்துக்காக வேண்டி போகிறது தான் சபரிமலைன்னு அந்த காலத்தில் இருந்தது.